அனைவருக்கும் வணக்கம். இது ராம் கிரிட்டிக். குஜராத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய வன்முறை சம்பவம் கோத்ரா ரயில் இருப்பு சம்பவம். அது மூலிமா மிகப்பெரிய பாதிப்புகள் அடைந்தவங்க பில்கிஸ் பானு. அவங்களுடைய கேஸ் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. 2022 குஜராத் உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு செல்லாது. அவங்களை விடுவிக்கணும்னா அது நீங்கள் தீர்ப்பு கொடுக்கக்கூடாது. மகாராஷ்டிராவில் இருக்கிற எந்த கோர்ட்டு இவங்களுக்கு தண்டனை கொடுத்தோ அந்த கோர்ட்டு தான் இவங்களை நிரபராதிகள்னு சொல்லி விடுவிக்கணும். அந்த தகுதி உங்களுக்கு இல்லை, நீங்கள் கொடுத்த தீர்ப்பு செல்லாது அப்படின்லாம் சொல்லி வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை கொடுத்துருக்குது உச்ச நீதிமன்றம். நாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இந்த 11 பேரும் பிராமணர்கள் ஒரு பாவமும் அறியாதவர்கள், அவர்கள் நல்லவர்கள், அதனால் நான் விடுவிக்கிறேன்னு விடுவித்தாங்க. இந்த தீர்ப்புங்கிறது அப்படி பதியும் வரலாற்றில். யார்? 2022 குஜராத் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. இன்னும் வேற எங்கேயாச்சும் ஒரு பிராமணர்கள் ஒரு கொலையை பண்ணிட்டு கூட குஜராத் தீர்ப்பை மேற்கோள் காட்டி அழகாக வெளியே பெயிலில் வந்துடலாம். புரியுதுங்களா? இப்போ இந்த தீர்ப்பு செல்லாதுங்கிறப்போ அந்த அந்த கருத்தையே சுத்தமாக போயிடும். இனிமேல் யாரும் அந்த தீர்ப்பு செல்லாது, யாரும் அந்த தீர்ப்பை மறுபடியும் மேற்கோள் காட்ட போனாலும் எதிர்த்தரப்பு வாதம் அது செல்லாது என்று உச்சநீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்ட தீர்ப்புன்னு கொண்டு போகலாம். பில்கிஸ் பானு யாரு அப்படிங்கிற ஒரு ஒற்றை கேள்விக்கு 90% மீடியாக்கள், அது இந்த கோதி மீடியாக்கள் சொல்ற அந்த நார்த் இந்தியா மீடியாக்கள் எல்லாருமே ஒரு இஸ்லாமிய பெண் என்றே முத்திரை குத்தப்படுகிறது. அவங்க இஸ்லாமியர்கள் தான், இல்லைன்னு சொல்ல யாரும் இல்லை. பில்கிஸ் பானு என்ற பெயரும் இஸ்லாமிய பெண்களுக்கு வைக்கக்கூடிய பெயர் தான். ஆனால் அவங்க அனுபவித்த அந்த கஷ்டங்களை நீங்கள் ஒரு மதத்தினால் சுருக்குவது என்பது ரொம்ப கேடுகட்ட கோம். அப்படி என்னென்ன அவங்க அடைஞ்சாங்க அதை பற்றின டீட்டெயில்டாக இன்றைக்கி நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரியே சொல்லலாம். அப்படி நான் நீட்டாக கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இல்லை அவங்க ஒரு இஸ்லாமிய பெண்ணு, நாங்கள் ராமரை கும்பிடுவோம், நாங்கள் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி இஸ்லாமியை வெட்டக்கூடிய ஆட்கள், நாங்கள் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி பெண்களை கற்பழிக்கும் ஆட்கள் அப்படின்னு யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா தயவுசெய்து வெளியே போயிருங்க. உங்களுடைய வியூஸ் எனக்கு தேவையில்லை. ராம் கிரிட்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய சேனலை பகிருங்க. எனக்கும் நீங்கள் ஒத்துழைங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2002 கோத்ரா ரயில் சம்பவம் நடக்குது. இது அங்கங்கே இருக்கிற சின்ன சின்ன கிராமங்களுக்கு அப்படியே பரவுது. என்னன்னா இந்த கரசேவர்கள் எல்லாத்தையும் இஸ்லாமியர்கள் எரித்து கொண்டுட்டாங்க அப்படின்னு. அந்த கோத்ரா ரயில் சம்பவமே ஒரு பெரிய நாடகம் என்றதும், அது இவங்க இஸ்லாமியர்களை கொல்வதற்காக போட்டது என்பதும் ஒரு ஒரு தரப்பு வைக்குது. இருந்தாலும் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டியதில்லை. நாம் பில்கிஸ் பானு மட்டும் பார்ப்போம். இவங்க ஊருக்கும் அந்த கலவரம் வர்றதாகவும் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களும் தப்பிச்சு ஓடணுன்ற மாதிரியும் இவங்களுக்கான தகவல் வருது பில்கிஸ் பானு குடும்பத்தில். அதுக்கு முன்னாடி பில்கிஸ் பானு அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, தகவத் மாவட்டத்தில் ஒரு சின்ன ஊரில் 16 பேர் கொண்ட ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்கிற ஆட்கள். இவங்களுடைய பிரதான தொழிலே என்னென்னா, பசுமாடுகளையும் எருமை மாடுகளையும் வைத்து அதை வளர்த்து அதிலிருந்து வரக்கூடிய பாலை கறந்து தன்னுடைய ஊரில் இருக்கிற பக்கத்து தெருவு, முன் தெருவு, முன்னாடி இருக்க வீடு, பின்னாடி இருக்க வீடு, இந்த வீடுகளுக்கு எல்லாத்துக்கும் பால் கொடுத்து அதன் மூலிமா ஆதாயம் பெற்று வாழ்பவர்கள் தான் இவங்க. அவ்வளோதான். பெருசாக ஒரு தொழில் வசதியெல்லாம் கிடையாது. ரொம்ப நீட்டான குடும்பம். எந்த வம்பு தும்புக்கும் அவங்க மேலே எந்த ஒரு கேஸு கம்ப்ளைண்ட்டும் எந்த ஒரு பிரச்சனைகளும் எந்த ரெக்கார்டுமே கிடையாது. அந்த மாதிரி அமைதியான குடும்பம். சரி, நம்மளே ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது, நாம் தப்பிச்சு போயிடலாம், கலவரம் அதிகமாக வர்றதா தகவல் வருது, அப்படி தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு தப்பிக்கிறாங்க. தப்பிச்சு வனப்பகுதி பக்கம் போகிறாங்க எல்லாருமே. அந்த 16 பேரும் ஓடுறாங்க. ஓடி போகும்போது தான் எதிர்க்கில் இருக்கிற அந்த வனத்துக்கு தாண்டி அந்த பக்கம் இருக்கிற ஊர்லேயும் நிறைய இஸ்லாமியர்கள் கொண்டுட்டாங்க, அங்கேயும் இந்து முஸ்லீம் கலவரம் பயங்கரமாக வெடிக்குது அப்படின்னு சொல்லவும் அந்த வனப்பகுதியிலேயே இருந்துடுறாங்க. இங்கே யார் வரப்போறா, ஊருக்குள்ளே தானே வருவாங்க, இங்கே யார் வருவாங்க அப்படின்னு வனப்பகுதியில் இருக்கிறாங்க. இவங்க இங்கேயே நம்மளுக்கு சேஃபு, நம்ம இங்கே இருக்கிறதா நல்லதுன்னு நினச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 12 பேர் கொண்ட குழு 2 டிராக்டரில் இவங்களை துரத்திட்டு வராங்க. இவங்களுக்கு முன்னாடி 2 டிராக்டரையும் வளைச்சி போட்டு நிறுத்தி இறங்குறாங்க. இறங்கும்போது தான் தெரியுது வந்தவங்க எல்லாருமே எதிர் வீடு, பக்கத்து வீடு, பக்கத்து தெரு, முன் வீடு, பின் வீடுன்னு இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் அப்படின்னு.
ஆனால் அவங்க எல்லாம் இந்துக்கள்னு தெரியுது. எல்லாரும் கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க, விட்டுருங்க விட்டுருங்க. ஆனால் இவங்க கெஞ்சுறது அவங்க விட்டுருவாங்க, எல்லாம் நம்ம பக்கத்து வீடு தானே, நம்மளை பற்றி அவங்க தெரியுமே, நம்ம எப்பயுமே அவங்க கிட்ட பிரச்சனைக்கே போனது இல்லையே, நாம் அந்த மாதிரி எந்த எண்ணத்துலையும் நம்ம அவங்க இஸ்லாமியர்கள் நம்ம இந்துக்கள் அப்படின்னு ஒரு பிரிவினையோடு நம்ம நடந்துக்கிட்டது இல்லையேன்ற மாதிரி இவங்க அவங்ககிட்ட கெஞ்சுறாங்க. இவங்க நம்ம விட்டுருவாங்கன்ற எண்ணத்துல தான் இவங்க இருந்துட்டாங்க. ஆனால் இறங்கி அடுத்த ஒரு சில வினாடிகளிலேயே மொத்த ஆண்களையும் கொள்றாங்க, படன்னு. பில்கிஸ் பானுடைய அம்மா, அவருடைய தங்கை பில்கிஸ் பானுடைய 3 வயது குழந்தை, இவங்களை தவிர எல்லாத்தையும் கொன்னுடுறாங்க. இந்த 12 பேர் அடங்கிய கும்பல் அவங்க முதல்ல அவங்க அம்மாவை கற்பழிச்சு தலையில் அடித்து கொள்றாங்க. ரெண்டாவது இளம்பெண் பில்கிஸ் பானுடைய தங்கை, குழந்தை பிறந்து 3 மாதம் தான் ஆகுது, அந்த குழந்தை ஏற்கனவே இறந்து போச்சு. அந்த பச்சை உடம்புக்காரிய இந்த பிள்ளைக்கறி திங்கிறவனுங்க போட்டு கொதறி எடுக்கிறானுங்க. வயசு அப்போ என்ன அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வெறும் 19 வயசு. அந்த பொண்ணு இவங்களை கட்டுப்படுத்த முடியாத, அந்த பொண்ணால் தாங்க முடியாத வலியின் காரணமாக நிறைய இரத்தப்போக்கு அந்த பொண்ணு அந்த அதிர்ச்சியிலேயே உயிர் போயிடுது. அடுத்தது பில்கிஸ் பானு, வயசு 21, ஒரு 3 வருட குழந்தை ஒன்று பக்கத்தில் இருக்குது, பெண் குழந்தை, வயிற்றுல 5 மாத கர்ப்பிணி. அவங்கள நெருங்கும் போது கையெடுத்து கும்பிட்டு காலில் விழுந்து கேட்குறான், அண்ணே என்னை விட்டுருங்க, சித்தப்பா என்னை விட்டுருங்க, மாமா என்னை விட்டுருங்க. ஏன்னா உறவு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அண்ணன் சித்தப்பா மாமான்னு கூப்பிடுறாங்கன்னா உரிமையோட கூப்பிடுது. ஏன்னா சின்ன குழந்தைகள்லேருந்து அவங்களெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்த பிள்ளை. பில்கிஸ் பானுடைய குடும்பத்தை கொன்னவங்க எங்கேயோ இருந்து வந்த கலவரக்காரர்கள் அல்ல. அந்த ஒரே விதியில் இவங்க யாருக்கு பால் ஊத்துனாங்களோ அங்கே இருக்கிற பார்ப்பனர்கள் தான் அவங்கள மாமான்னு கூப்பிடுறதும், சித்தப்பான்னு கூப்பிடுறதும், அண்ணான்னு கூப்பிடுறதும், இப்படி உறவு சொல்லி கூப்பிட்டு பழகின பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களையும் ரேப் பண்ண இருக்கிறானுங்க இவங்க. எந்த அளவுக்கு ஒரு கொடூர குரூரக்காரர்கள் பார்த்தீங்களா? மதவெறி இல்லை, இவனுங்களை என்ன சொல்றதுன்னே தெரியாத நம்மளுக்கு கோபத்தின் உச்சம். கதையை விட்டு வெளியே போகக்கூடாதுன்றதுனால அதை அடக்கிட்டு நான் அந்த கதையை சொல்கிறேன். அப்படி கதற அந்த பெண்ணை இவங்க வன்புணர்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தை அம்மாவை ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பயம். 3 வருஷ குழந்தைக்கு என்ன தெரியும்? அம்மா கதறா. அந்த கதறலை பார்த்து இந்த குழந்தை அழுந்து கதறி போய் அம்மாவை கட்டி பிடிக்குது. அப்போ இவங்களுக்கு இடையூறாக இருக்குது அந்த குழந்தை. இவங்களுடைய இச்சையை தீர்த்துக்க அந்த குழந்தை ரொம்ப ஃபோர்ஸாக அழுந்து அம்மாவை கட்டி பிடிக்குது. அம்மாவை செத்து போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஏன்னா எல்லாரும் இறந்து கிடக்குறாங்க. அந்த ஒற்றை குழந்தை, அந்த குழந்தையோட மனப்பான்மையை நினச்சி பாருங்க. அந்த குழந்தைய என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தை நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அந்த குழந்தையோட காலை பிடிச்சி ஓங்கி பாறை மேலே ஒரே அடி, அதாவது துணி துவைக்கிற மாதிரி பிடிச்சி ஓங்கி தலையை பாறை மேலே ஒரே அடி. 3 வயது பெண் குழந்தை அந்த கணமே உயிர் பெறுகிறது. இப்போ பில்கிஸ் பானுடைய அந்த அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். தன்னுடைய குடும்பத்தில் மொத்தம் 16 பேர். தன் குழந்தையும் செத்து போச்சு. வயிற்றில் 5 மாதம் குழந்தை இருக்குது, என்னை விட்டுருங்கன்னு கேட்டு பார்த்தாச்சு, விடலை. அத்தனை பேரும் ஆசை தீர அவங்கள கற்பழித்து விட்டு அவங்க மயக்க நிலைக்கு போயிடுறாங்க. பில்கிஸ் பானுடைய தங்கையும் அதே மாதிரி தான் பண்ணாங்க. ஆனால் அவங்க செத்துட்டாங்க. இவங்களும் அதே மாதிரி தான் செத்துட்டாங்கன்னு நினச்சி போயிட்டானுங்க. இல்லைன்னா இந்த பொண்ணை ஓங்கி தலைமையில ஒரு அடி அடிச்சிருந்தாங்கன்னா இன்னைய வரைக்கும் ஒரு பெண் போராளி அநியாயத்துக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக நடந்த இந்த அநியாயத்தை தட்டி கேட்கணும், எனக்கு நீதி வேணும்னு ஒரு மிகப்பெரிய போராளிய இந்திய வரலாற்றிலிருந்தே நாம் காணாத போயிருப்பாங்க. இவங்க அந்த கேஸ் அப்படியே முடிச்சிருப்பாங்க. இவங்களை நிர்வாணப்படுத்தி, ஒட்டு துணி கூட இல்லாமல் நிர்வாணப்படுத்தி எல்லாத்தையும் உருவிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கா தட்டு தடுமாறி மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருந்து நடக்கிறாங்க, வனப்பகுதி பக்கம் நடக்கிறாங்க. இந்த தள்ளாடி கொண்டிருக்கிற
கொண்டு வலியை பொறுக்க முடியாத இரத்தப்போக்கு அதிகமாக இருக்கிறதும் இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க போகிறாங்க. மலைவாழ் கிராமம் ஒன்று இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கிற பெண்கள் இந்த பெண்ணை பார்த்துட்டு தன்னுடைய உடைகளை எல்லாம் கொடுத்து இவங்களை ஆதரவாக அவங்களுடைய வீட்டுக்குள்ளே அந்த கலவரம் முடிகிற வரைக்கும் நீ இங்கே இருன்னு கொண்டு போய் வச்சுக்கிறாங்க. இந்த விஷயம் அந்த மலைவாழ் கிராமவாசி தலைவருக்கு தெரிய வருது. அன்னைக்கு இரவோடு இரவாக அனைத்து மக்களையும் கூப்பிட்டு எல்லாரும் அந்த பெண்ணுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக நிற்கணும்னு ஒரு 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 தீர்ப்பை சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த நாள் லிம்கோடா காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு போகிறார். அங்கே போனால் பில்கிஸ் பானுவுடைய கேஸு இவங்க கொடுக்குற டாக்குமெண்ட் எதையுமே வாக்குமூலத்தையும் வாங்க மறுக்குது. கலவரம் அவ்வளோதான் போகும், மொத்த கலவரத்தோடு அதை சேர்த்துக்கணும், அதை தனியாக விசாரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. அதற்கு அந்த பழங்குடி மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறமா இது பெரிய இஷ்யூ ஆகிடுமோ அப்படின்னு அந்த பயத்தில் தான் எஃப்ஐஆர் போடப்படுது. அந்த எஃப்ஐஆர் போடுறதுக்கு அவங்களை ஃபோர்ஸ் பண்ணி 4 மாதம் ஆகுது. எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆரும் ஒன்றுத்துக்கு உதவாத எஃப்ஐஆர், அன்னோன் பர்சன் அப்படின்ற மாதிரி யாருடைய அந்த 11 பேர் இந்த 12 பேரோட பேர் எதுலையுமே இல்லை. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டு, இந்த பிணங்கள் எல்லாத்தையும் எடுத்து போய் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வரும் இல்லைங்களா, அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை மொத்தத்தையும் ஆதாரங்கள் எல்லாத்தையும் இல்லாத மாதிரியான ஒரு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை தயார் செய்கிறாங்க. பில்கிஸ் பானுடைய கேஸு எஃப்ஐஆர் ஆயிடுச்சு, கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போகணுமில்ல, போய் கோர்ட்டில் நிற்கிது. நீ யாராலையும் கற்பழிக்கப்படலை, டாக்டர் ரிப்போர்ட் அப்படி தான் சொல்லுது, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அப்படி தான் சொல்லுது. ஆனால் நீ சொல்கிற வாக்குமூலம், கோர்ட்டில் சொல்கிற வாக்குமூலம் வேறு மாதிரி இருக்குது. அதாவது முன்னுக்கு பின் முரணாக இருப்பதனால் இந்த கேஸை நான் தள்ளுபடி செய்கிறேன் அப்படின்னு லிம்கோடா மாவட்ட நீதிமன்றம் தள்ளுபடி செய்யுது. அவங்க அதோட நமக்கு கிடைத்த நீதி அவ்வளோதான், நாம் இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது, எங்கன்னா போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு அவங்க நகர்ந்துருந்தாங்கன்னா இப்படி ஒரு பெண் போராளி நம்ம பார்த்துருக்கவே முடியாது. அவங்க கொஞ்சம் கூட மனம் வருந்தாத அந்த தலைவர் மூலியமா, யார், அந்த பழங்குடி மக்களுடைய தலைவர் மூலியமா, அவருடைய பேரை பதிவு செய்ய முடியல. நானும் தொலைவு பார்த்த வலைதளங்களில் எங்கேயுமே அவருடைய பேர் கிடைக்கல. நல்ல மனிதர், அவர் தான் அந்த கதையோட ஹீரோவை. மனித ஒரு கம்யூனிஸ்ட் தோழரால் மனித உரிமை ஆணையத்தில் கொண்டு போய் இந்த அம்மாவை கொண்டு போய் சேர்த்துறாங்க. 2002 நடந்த சம்பவத்துக்கு 2023 மார்ச்சில் தீர்ப்பு வந்துடுது, என்னென்னு முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி. அதுக்கப்புறம் 2003 ஒரு ஆண்டு காலம் 2004 வரைக்கும் இவங்க நிறைய போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க அந்த பழங்குடி மக்களுடைய ஆதரவுடன். அதுக்கப்புறமா தான் என்னடா அந்த இஷ்யூ, ஒரு சில டாக்குமெண்ட்ரி எல்லாம் வருது, பில்கிஸ் பானு அப்படின்னு ஒரு கேஸு அப்படின்ற மாதிரி ஒரு நேஷ்னல் இஷ்யூவில் ஒரு ஆங்கில பத்திரிகை, இந்தியா டுடே போன்ற பத்திரிகை எல்லாம் இந்த இவங்களுடைய ஆர்டிக்கல், இவங்களுடைய கம்ப்ளைண்ட், இவங்க சொன்ன வாக்குமூலத்தை எல்லாம் அவங்க வெளியிடுறாங்க. அதை பார்த்துட்டு தான் தேசிய மனித ஆணையம் முன் வருது, இவங்களுக்கு நாம் உதவி செய்யணும் அப்படின்னு. தேசிய மனித உரிமை ஆணையம் நியமித்த இந்த வக்கீல் என்ன செய்கிறாரு, 2004 சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போடுறார். என்னென்னா கோரிக்கை வைக்கிறார், என்னென்னா குஜராத்தில் இந்த கேஸ் நடந்தா இந்த கேஸில் இருக்கிற உண்மைத்தன்மை வெளிவராது, அதனால் இந்த பில்கிஸ் பானுடைய கேஸு பக்கத்து மாநிலமான மகாராஷ்டிராவுக்கு மாற்றணும் அப்படின்னு அவர் தான் முதல்ல அங்கே வைக்கிறார். அதுக்கு உச்சநீதிமன்றம் பச்சை கொடி காட்டுது, ரைட்டு, மகாராஷ்டிரா சிபிஐ நீதிமன்றத்தில் இந்த கேஸை சிபிஐ விசாரிக்கட்டும், சிபிஐ நீதிமன்றத்தில் நடத்துங்க அப்படின்னு தனி நீதிமன்றம், ஸ்பெஷல் நீதிமன்றம் இருக்குன்னு வச்சு நடத்த சொல்கிறாங்க. 2004 தொடர்ந்து இந்த வழக்கு டே பை டே ரொம்ப சூடு பிடிச்சிட்டே போகுது. ஒட்டுமொத்த இந்தியாவும் இதுக்கான தீர்ப்பு என்ன இருக்கும் அப்படின்னு பல மாநிலங்கள்லேருந்து பல செய்திகள், பல ஊடகங்கள் இதை பற்றி நிறைய ஆர்டிக்கல் எல்லாம் எழுதுது. இதை பற்றி பூதாகரமாக இந்தியா முழுவதும் பரவுது இந்த செய்தி. வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. 4 ஆண்டு போராட்டத்துக்கு பின்பு சிபிஐ, மகாராஷ்டிரா சிபிஐ நீதிமன்றம், சிறப்பு நீதிமன்றம் கொடுக்குது. என்னென்னு கொடுக்குதுன்னா, 2008 இந்த அம்மாவுக்கு, பில்கிஸ் பானு அப்படிங்கிற இந்த அம்மாவுக்கு எதிராக நடந்த
கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட 12 பேருக்கும் ஆயுள் தண்டனை அப்படின்னு தீர்ப்பளிக்குது. இப்போ உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, இதோட விட்டுருந்தா அந்த அம்மா அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு ஏதாவது பொழப்பு பார்த்துட்டு போயிட்டே இருந்திருக்கும். மற்ற அவங்க இந்த ஆயுள் தண்டனையை அனுபவிச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். இவங்க மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க. மகாராஷ்டிரா உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு கொடுக்குறாங்க. நாங்கள்லாம் நிரபராதிங்க, எங்களை நாங்கள் எந்த தவறும் செய்யலை, எங்களை வெளியே விடுங்க அப்படின்னு மகாராஷ்டிரா நீதிமன்றத்தில் தூக்கி போடுறாங்க மேல்முறையீட்டை. மேல்முறையீட்டில் தான் இவங்க மேல்முறையீட்டுக்கு போகும்போது தான் அங்கே உயர்நீதிமன்றம் என்ன பண்ணிடுச்சு, எஃப்ஐஆர் எடுக்க மாட்டேன்னு சொன்ன போலீஸ்காரன் முதல் தகவல் அறிக்கையில் இந்த 11 பேரையும் பேர் சொல்லியும் இந்த அம்மா எழுதி குற்றப்பத்திரிகை, அதாவது வாக்குமூலம் எழுதி கொடுத்தும் அதில் இருக்கிற பேரை எஃப்ஐஆரில் சேர்க்காதனால அங்கிருந்த காவல் அதிகாரி இந்த அம்மாவை பில்கிஸ் பானுவை பரிசோதனை செஞ்ச டாக்டரு, போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரு அப்படின்னு கிட்டத்தட்ட இன்னொரு 7 பேரை புதுசாக இந்த கொலை வழக்கில் சேர்த்தது. இந்த வழக்கு இன்னும் சூடு பிடிக்குது, மக்கள் பரபரப்புக்கு உண்டாகிறாங்க. இந்த பில்கிஸ் பானு 2002 நடந்த அந்த பிரச்சனையிலிருந்தே தன்னுடைய சொந்த வீட்டுக்கு அவங்க போகவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் மகாராஷ்டிராவில் இருக்கிற மும்பையிலே தான் தங்கியிருக்கிறாங்க. குஜராத்துக்கு அவங்களுடைய வீட்டுக்கு இன்னும் போகவே இல்லை. போனால் இன்னைக்கு அவங்கள கொண்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 11 ஆண்டுகள் சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் மும்பை நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் சிபிஐ கோர்ட்டு கொடுத்த அந்த 11 பேருக்கான ஆயுள் தண்டனையை உறுதி செய்யுது. தீர்ப்பு சரி அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் கூட இந்த 7 பேருமே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுக்குது. எத்தனை வருஷம், 2002 நடந்த சம்பவத்துக்கு 2017 இத்தனை ஆண்டு காலம் போராடி தான் ஒரு பெண் நீதி அடையணுமா? கிட்டத்தட்ட 15 வருஷம் சட்ட போராட்டத்துக்கு அப்புறமா தண்டனையை அவங்களால பெறப்படுது. அவங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வாக அவங்க நினைச்சாங்க. இதில் இந்த மருத்துவர் ஒருத்தர் இறந்துட்டார். இந்த 17 தீர்ப்பு வரும்போது இதில் சம்மந்தப்பட்ட மருத்துவர் ஒருத்தர் இறந்தே போயிட்டார். இன்னொரு மருத்துவர் பைத்தியகாரம் போல நடித்தார். நீங்கள் பைத்தியகாரனாவே நடித்தாலும் நீங்கள் செஞ்சது தப்பு, நீங்கள் சிறையில் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரே கண்டிஷனாக இருந்தது மும்பை நீதிமன்றம். உடனடியே உண்மையை நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். தூக்கு தண்டனையே கொடுத்துருக்கணும். மும்பை நீதிமன்றம் என்ன செஞ்சுருக்கணும், இந்த 11 பேருக்கும் தூக்கு, பாக்கி இருந்த 7 பேருக்கும் ஆயுள் தண்டனைன்னு வச்சிருக்கணும். அதுதான் சரியான தீர்ப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் கருதுறேன். நீதிமன்றத்தை விமர்சிக்கல, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. 2022 குஜராத்தில் நாம் குஜராத் தானே, அதனால் குஜராத்தில் மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னு அங்கே போகிறாங்க. குஜராத் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே இவங்களுக்கு பச்சை கொடி காட்டுறாங்க. யாருக்கு? இந்த 11 பேருக்கும். மற்றவங்கெல்லாம் சொற்ப ஆண்டுகள், 5 ஆண்டு 6 ஆண்டுகள் அவங்களாம் வெளியே வந்துட்டாங்க. இந்த 11 பேர்த்துக்கும் அவங்க ஆயுள் தண்டனை கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அந்த ஆயுள் தண்டனையை அவங்க ரத்து பண்ணுறாங்க. என்ன சொல்லி ரத்து பண்ணுது? பிராமணர்கள் தவறு செஞ்சிருக்க மாட்டாங்க, பிராமணர்கள் ஒழுக்கமானவர்கள், பிராமணர்கள் நல்லவர்கள், இது போன்ற தவறை அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க, அவங்க நல்லவங்க. அப்போது மும்பை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு பொய் அப்படின்னு சொல்லி கொடுத்த தீர்ப்பு. உண்மையிலேயே அது இந்திய வரலாறு, அந்த நீதிமன்ற வரலாற்றிலேயே இது ஒரு கேடான ஒரு தீர்ப்பாக எல்லா பத்திரிகையாளரும் சாடப்பட்டது. வலதுசாரிகள் அதையும் கொண்டாடினாங்க. அவங்கள மேலதாளத்தோட மாலை மரியாதையோட ஜெயிலிருந்து வெளிவரும்போது மாலை மரியாதையோட அங்கே இருக்கிற பாஜக எம்பி போய் வரவேற்றார். இதை விட ஒரு கேடுகட்ட செயல் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் செஞ்சாங்க. இப்போ அதுக்கு பதில் கொடுக்கும் வண்ணமாக தான் நம்மளுடைய ஜனநாயகத்தோட முக்கியமான விஷயமா நினைக்கிற உயர்நீதிமன்றம் நமக்கு இப்போ ஒரு அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்குது. 2022 கொடுத்த தீர்ப்பு செல்லாது, உங்களால் அவங்கள விடுவிக்க முடியாது, நீங்கள் கொடுத்த தீர்ப்பே செல்லாது, நீங்கள் அவங்கள விடுவிக்க கூடாது. விடுவிக்கிற மாதிரி இருந்தால் மும்பை உயர்நீதிமன்றத்தை அவங்களை விடுவிக்கணுமே தவிர நீங்கள் விடுவிக்க முடியாது. அவங்க மீண்டும் சிறைக்கு செல்லணும்
அப்படின்னு ஓப்பனாக பட்டாசு கிளப்பி இருக்குது உச்ச நீதிமன்றம். இல்லைனா இந்த தீர்ப்போட மேல்முறையீட்டை வச்சு நாங்கள் பிராமணர்கள் ஏற்கனவே குஜராத் நீதிமன்றம் கொடுத்துருக்கு, நாங்கள் பிராமணர்கள் நாங்கள் எது செஞ்சிருக்க மாட்டோம், இந்த தீர்ப்பை வச்சியே இவங்க நிறைய குற்றத்தை ஈடுபட்டு இருந்திருப்பாங்க. ஒரு சமுதாயத்தோட பேரை வச்சு அவங்க முக்கியமானவங்க அப்படிங்கிறது ஒரு நீதிமன்றமே அதை சரி அப்படின்னு சொல்லுதுன்னா, அப்போ தலித்துகள் குற்றவாளிகள், தலித்துனா திருட, இருளர்னா திருட அப்படின்னு சொல்லிட்டு திரியிற இங்க இருக்கிற கேடுகட்ட மேல்ஜாதி மக்கள் சொல்றது உண்மை அப்படின்னு கொடுத்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் அன்னைக்கு கொடுத்துருக்குது குஜராத் நீதிமன்றம். நீதிமன்றத்தை விமர்சிக்கணுமா? இல்லை, உச்ச நீதிமன்றமே நீ கொடுத்தது தவறுன்றது. நாம விமர்சிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க கொடுத்த தீர்ப்பு சரியில்லைன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியாச்சு. அப்போ அந்த நீதி சரியில்லைன்னா நம்ம அதை விமர்சிக்கத்தான் வேணும். இந்த சமுதாயத்தை, குறிப்பிட்ட சமுதாயத்தை காட்டி திருடர்கள்ன்றது, குறிப்பிட்ட சமுதாயத்தை காட்டி இவங்க நல்லவர்கள்ங்கிறது, இந்த போக்கை அழிக்கணும் அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு உண்மையிலேயே நாங்கள் பாராட்டுறோம், தலை வணங்குறோம். உச்ச நீதிமன்றத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு போராட்டம் இன்னைய வரைக்கும் பில்கிஸ் பானுக்கு ஒரு நீதி கிடைக்கல, இப்பயுமே கிடைக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் மரண தண்டனை விதிக்கணும். அவங்க இன்னும் போராடுறாங்க, இன்னும் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போக முடியல, தான் சுதந்திரமாக இந்தியாவில் வாழ முடியல, சொந்த நாட்டுக்குள்ளேயே இவ்வளோ பெரிய துன்பத்தை அனுபவிச்சுமே அவங்க ஒரு அகதி போல மகாராஷ்டிராவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தன்னுடைய ஊர், தன்னுடைய வீடு போகவே முடியல. போனால் அவங்கள கொன்றுவாங்க, கண்டிப்பாக நடக்கும், விடமாட்டேங்கிறாங்க அங்கே போக. இன்னி வரைக்கும் அவங்க மகாராஷ்டிராவில் தான் வாழ்கிறாங்க. இந்திய வரலாற்றில் இப்படி ஒரு பெண்ணுக்கு அவலம் அப்படிங்கிறது யாருக்கும் கிடையாது, பில்கிஸ் பானு அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான். உடனே இதை ஒரு மதச்சாயம் பூசுறது, அவங்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை நீங்கள் பாருங்கள், எனக்கான ஆதரவு கொடுங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள், நல்ல நல்ல பொது கருத்துக்கள், மக்களுக்கான கருத்துக்கள், மக்களுக்கான குரலாக நான் இங்கே இருப்பேன். ராம் கிரிட்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்குவாங்க. உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் பகிருங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடுபெறுவது நான் ராம். நன்றி, வணக்கம்.